வணக்கம்டா நண்பா. நம்ம தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரே நாள் நைட்ல ஒரு தேனி படையே வந்து நிக்குது. ஆஹா, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரு எம்டி தேன் பெட்டியில இந்த தேனீக்களை ஃபுல்லா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருன்ட்டு நாங்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதான் பாத்தீங்கன்னா அந்த எம்டி தேன் பெட்டி. அதுல ஒரு 2 ஃப்ரேமை வச்சுட்டு ஸ்மோக்கர்ல இந்த மாதிரி தேங்காய் நாரை அள்ளி போட்டு தீய பொருத்தி ஸ்மோக் வர வைக்கணும். இந்த மாதிரி புகை போறதுனால தேனீக்கள் வந்து லைட்டா மயக்கம் அடையும். தேனீக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமை தூக்கும் போது அந்த அளவு பெருசா கொட்டு விழுகாது நம்ம கையில. இப்ப இந்த ஃப்ரேம்ல என்ன பாக்குறோம்னா ராணி தேனி எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். மற்ற தேனீக்களை கம்பேர் பண்ணும்போது ராணி தேனி வந்து கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ராணி தேனி இல்லாத 2 ஃப்ரேம், அப்புறம் ராணி தேனி இருக்கிற ஒரு ஃப்ரேம்ல மொத்தம் 3 ஃப்ரேம் ஈய தூக்கி அந்த பெட்டிக்குள்ள வைக்கணும். இப்ப புது பெட்டியில 3 ஃப்ரேம், பழைய பெட்டியில 3 ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப பழைய பெட்டியில பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய முட்டை இருக்கான்னு பாத்துடணும். ஏன்னா அதுலதான் ராணி தேனி திரும்ப உருவாகும். நம்ம இந்த பெட்டியை பிரிச்சு 10 நாள்ல புதுசா ஒரு ராணி தேனி உருவாயிரும். நம்ம இந்த பிரிக்கிற புது பெட்டியை கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் தான் வைக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த ராணி தேனியோட வாடகைக்கு இருக்கிற தேனி ஃபுல்லா அந்த பழைய பெட்டியில திரும்ப புது பெட்டிக்கே வந்துரும். ராணி எதுவும் இல்லாதனால திரும்ப அந்த வேலைக்கார தேனீகளா சேர்ந்து புதுசா ஒரு ராணியை உருவாக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேன் பெட்டியில தேன் எடுக்கிற வீடியோ வரும். இந்த மாதிரி தேனீக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம் நண்பா.